கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்ஷியோட பக்கோடா கடை இருந்தது. அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா. சுதாம்ஷு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ப்ரோ, 2 பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க. இந்தாங்கண்ணே. ஏன் ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன், கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல? அண்ணே, நான் எடையை விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லன்னா பரவாயில்ல. சரி சரி எடுப்பா. சுதாம்ஷுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா. வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா, என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம். அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு. அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க. வெயில்ல வாங்கினதோ இல்லையோ, ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அதை ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வாங்கிக்க கூடாது? நான் தானே சம்பாதிக்கிறேன். சுயநலவாதி. சுதாம்ஷு ஸ்வபாவத்துல சுயநலவாதி. அவரு தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்ஷுவோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடையை பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண, இது என்னது? இது சிட்டில விக்கிற ஃபேமஸான உருளைக்கிழங்கு பஃப். சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க. இப்பவே கொடுக்கறேன். கௌரவ் அந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப் சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன். அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடா காரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க? சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப வாங்கினாங்க. முன்னாடி எல்லாம் சுதாம்ஷோட கடைக்கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சுதாம்ஷுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் புதுசு, கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. சுதாம்ஷு தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கிட்டான். அப்புறம் என்ன, நாளும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே, எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். சுதாம்ஷு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு. கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. எப்பா ராமோ, உனக்கு கோடான கோடி நன்றிகளுப்பா, நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட. கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி, அப்புறம் இரக்கமுள்ளவனும் கூட. அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஃப ஃப்ரீயா கொடுப்பாரு. கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்ஷு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். அப்புறம் இதே யோசனையில சுதாம்ஷு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்க உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல? அட, இப்பவே வாங்கிக்கங்க. கௌரவ் சுதாம்ஷுக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. சுதாம்ஷு அதை சாப்பிட்டாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு புது ஐட்டம். சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுவே போதும். இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை திறப்போம். அதுல 2 கவுண்டர் இருக்கும். நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃப வைங்க, நான் வந்துட்டு என்னுடைய பக்கோடாவை விற்கிறேன். அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா? ஆமா, அதேதான். நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா, அதேதான். நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன். பாதி பணத்தை அவங்க போடணும், எனக்கு பார்ட்னரா சேரணும்.
பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ? அது 6 லட்சம் ரூபாய். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, அப்புறம் 3 தேவைப்படுது. சரி, அத நான் கொடுக்கறேன், உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரிங்க அண்ணே. சுதாம்ஷு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான். கௌரவ் வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா மீதி 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க? அதை நீங்க அடகு வச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் எப்போ வருதோ அப்ப அதை மீட்டுக்கலாம். சரி, இதுவும் நல்ல யோசனை தான். கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு. அண்ணா, பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம். சரிங்க அண்ணே. கௌரவும் சுதாம்ஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் முதலாளி சுதாம்ஷு கையில கடை சாவியை கொடுத்தாரு. கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ. நான் இந்த பழுது பார்க்குற வேலை, 2 கவுண்டர் வைக்கிற வேலைலாம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல்ல. சரிங்க அண்ணே. கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஃப் விற்க ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கடந்து போச்சு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை மூடியே இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடையை பார்க்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்ஷு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது. அண்ணே, கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க? என்ன கவுண்டர்? எப்படிப்பட்ட கவுண்டர்? இந்த கடை என்னோடது. இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க. இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்லை. அவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் யோசிச்சது ஒண்ணு, ஆனா இப்படி நடந்துடுச்சே. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல. கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷதேவி அவன் முன்னாடி வந்தாங்க. கௌரவ், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன். நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கையை விடு. உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம். சரிங்கம்மா. கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கையை விட்டாரு. அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத. நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா. புது வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அங்க இன்னொரு பக்கம் சுதாம்ஷு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு. அவன் அந்த கடையை விற்க வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சினா நல்லதே நடக்கும், அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்குந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணணுங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முக்குந்து எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல.
கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா, மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. ஆ! அப்பா. மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்போ ஊனமாயிட்டேனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலையெல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகியை வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல? நிச்சயமா. இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே
மயூரிக்கும் முக்கந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்லை நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா நீங்க கவலையே படாதீங்க, நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும், நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. ராஜஸ்தான்ல ஒரு கிராமத்துல ஷாம்லாலுங்கிற ஒரு திருடன் இருந்தான். ஷாம்லால் ரொம்பவே புத்திசாலியான ஒரு திருடன். அவன் எப்பவுமே ஏதாவது ஒரு சம்பவங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதே ஊருக்கு ராபர்ட் வெளிநாட்டுல இருந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்தான். அவன் அப்பதான் அந்த ஸ்டேஷன்ல இறங்கியிருப்பான். அப்பதான் ஷாம்லாலோட பார்வை ராபர்ட்டோட பேக் மேல பட்டது. அப்புறம் தன்னோட விளையாட்டுல எக்ஸ்பர்ட்டான ஷாம்லால் ஆட்டைய போடுறதுக்காக கிளம்பிட்டான். ராபர்ட் ஒரு புத்தக கடையில இருந்து சில புத்தகங்களை வாங்கிட்டு இருந்தான். அப்பதான் ஷாம்லால் தன்னோட சூழ்ச்சியை அமல்படுத்த ஆரம்பிச்சான். ஹாய் சார், நான் முறையா எங்க ராஜஸ்தான் வந்திருக்கேன். இந்த கலாச்சாரத்தை பத்தி இருக்கிற ஒரு புக் எனக்கு கொடுங்க. ஓ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க தமிழ்ல நல்லா பேசுறீங்களே, இந்தாங்க புக்கை வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இத படிச்சீங்கன்னா பாதி ராஜஸ்தானை நீங்க சுத்தின மாதிரி தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்ஸ். சொல்லுங்க, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்க? அந்த புக்கு போங்க, அங்க நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம். சீக்கிரமா போங்க, இல்லனா லைன்ல நிக்கணும். ஆமா. ராபர்ட் அந்த புத்தக கடைக்காரனோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பாத்ரூமுக்கு போனான். அப்போதான் ஷாம்லால் அவனோட பேக் அங்க இருக்கிறத பார்த்தான். அவன் உடனே அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். ராபர்ட் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அங்க தன்னோட பேக் இல்லாததை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். என்னோட பேக், என்னோட துணிமணி, ஓ மை காட், இப்படி நினைச்சே, எப்ப நான் எங்க போறது? அடா சார், நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், போய் நல்லா பாருங்க. இல்லைன்னா யாரோ தெரியாம உங்க பேகை மாத்தி எடுத்துட்டு போயிருக்கணும். கஸ்டமர் வந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்க பேகை நான் நல்லா பார்க்க முடியல. ராபர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததுமே அவனோட பேகு அப்புறம் சாமான தேட ஆரம்பிச்சிட்டான். நிறைய நேரம் தேடினதுக்கு அப்புறமாவும் கூட அவனுக்கு எதுவும் கிடைக்காததால ராபர்ட் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு ஒரு பார்க்குக்குள்ள போய் உக்காந்துட்டான். எனக்கு நல்லா பசிக்குது, துணையெல்லாம் போயிடுச்சு, காசும் கூட போயிடுச்சு, பாக்கெட்ல வெறும் 50 rupees தான் இருக்கோ, நான் என்ன பண்றது? ராபர்ட் இப்படி கவலையா இருக்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு பிரேம் வந்தான். பிரேம் அதே ஊரோட ஊர் தலைவரோட பையன்தான். அவனும் அவங்க அப்பாவை போலவே ஊர் தலைவன் ஆகணும்ட்டு ஆசைப்படுறான். என்ன ஆச்சுப்பா, எதுக்கு சோகமா இருக்க? யாராச்சும் உங்களை திட்டினாங்களா? நான் இந்த கிராமத்துக்கு வரும்போது என்னோட பொருள் எல்லாமே திருடிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இப்போ சாப்பிட்றக்கோ என்ன பண்றது, நான் எங்க போறது? நான் உனக்கு ராஜஸ்தானோட ரொம்ப ஃபேமஸான தால் ரொட்டி சுர்மா உனக்கு கொடுக்குறேன். இங்க அதான் ஃபேமஸ். பிரேம் ராபர்ட் மேல இறக்கப்பட்டு அவனை தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போனான். அண்ணா, நல்ல ஃப்ரெஷ்ஷா தால் பாட்டி சுர்மாவை எங்களுக்கு கொடுங்க, அதை என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி பிரேம் சொன்னதுமே ராபர்ட் அந்த தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட்டு இப்படி சொன்னான்.
வாவ், இது இது டெலிஷியஸாக இருக்கு. எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. எவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு நான் சாப்பிட்டதா இல்லை. ரொம்ப ரொம்ப ரோசியாக இருக்கு. அப்படியா, நல்லா இருக்கா? பாரு, எங்க ராஜஸ்தானோட சாப்பாடு உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கு. நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அட, நீங்க எங்க விருந்தாளிங்க. சொல்லுங்க, என்ன பண்ணட்டும்? நான் தயாராக இருக்கேன். எனக்கு வியாபாரத்தை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் தால் பாடி சர்மாவோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எல்லா காசையும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக காசு தருவேன். இவன் காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா கிராமம் என்னை பற்றி என்ன சொல்லும்? எல்லாருமே என்னதான் தலைவராக பார்ப்பாங்களே. அப்படியே அந்த ஃபாரினருக்கு உதவி பண்ண மாதிரியே இருக்கும். இவனோட வேலையும் ஆயிரும். அட ராபர்ட் அண்ணா, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்னைக்கே இப்போவே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் தால் பாட்டி சுருமாவை விற்கலாம். அது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். பிரேமோட உதவியால ராபர்ட் தால் பாட்டி சூர்மா கடைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சில நாட்கள்லயே ஊர் முழுக்க இதுதான் சர்ச்சிக்கிற விஷயமா இருந்தது. அதாவது வெள்ளைக்காரனுக்கு தால் பாட்டி சூர்மா கடை இருக்குன்னு. அந்த சர்ச்சை எந்த அளவுக்கு பரவிடுச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த வெள்ளைக்காரனோட தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. அட அண்ணா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தால் பாட்டி சுருமா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்களா? எல்லாருமே விருப்பப்பட்டு இங்கே சாப்பிட்றாங்க. நான் வெள்ளைக்காரனாக இருக்கிறதில்ல, அதோட அதிகமாக என்னோட தால் பாட்டி சூர்மாவை விருப்பம் சாப்பிட்றாங்க. 6 மாசங்களுக்கு அப்புறம் அந்த வியாபாரம் எந்த அளவுக்கு பெருசாயிடுச்சுன்னா, ராபர்ட் அந்த 6 மாசங்கள்லயே சொந்தமா ஒரு பெரிய தால் பாட்டி சூர்மா கடைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பிரேம் கொடுத்த எல்லா காசையும் ராபர்ட் திரும்ப கொடுக்கவும் செஞ்சுட்டான். வாங்க வாங்க பிரேம்ஜி, வாங்க வாங்க. உங்களால் தான் இது இந்த மாதிரி எல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. வெறும் 6 மாதத்துலேயே இவ்வளோ வேலையை நான் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு உதவி பண்ணாமல் இருந்திருந்தா நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அட, இதுக்கெல்லாம் நன்றி சொல்றியா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. இப்போ நான் உனக்கு உதவி பண்ணல, நீயும் எனக்கு உதவி பண்ண. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி பண்ணட்டும்? கவுன்சிலருக்கு எலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு நீ உதவி பண்ண. நான் உங்களுக்கு முழுசாக உதவி பண்ணுறேன். கவுன்சிலர் எலெக்ஷனில் நான் உங்கள் கூடவே இருப்பேன். அதே நேரத்துல ஷாம்லாலோட பார்வை ராபர்ட் மேல பட்டது. அட, இவ அந்த வெள்ளைக்காரன் தான். இவங்கிட்ட தானே எல்லாத்தையும் நாம சுருட்டணும். வேற வழி இல்லாம இங்கேயே இருந்துட்டா போல. இவனை மறுபடியும் ஒண்ணு இல்லாதவன ஆக்குறப்பாரு. பிரேம் ஷாம்லால பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான். அதாவது ஷாம்லாலோட மூளையில ஏதோ சூழ்ச்சியை யோசிக்கிறான்ட்டு புரிஞ்சுக்கிட்டான். ராபர்ட், நீ கடையை நல்லபடியா பாத்துக்கோ. ஒன்றும் நடக்கக்கூடாது. நைட்டு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. இன்னைக்கு ராத்திரி நானும் கூட இங்கேயே உன் கூடவே நான் படுத்துக்கிறேன். 2 பேருமே நம்ம கடையை நல்லபடியாக பார்த்துக்கலாம். கூடவே ஒரு குச்சி அப்புறம் கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பா. இன்னைக்கு ராத்திரி நாம தால் பாட்டி சும்மா சாப்பிட்டு இங்கேயே தூங்கலாம். எப்பவுமே நான் இங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு நீங்கள் இருக்க போறீங்க. நான் பாதுகாப்பாக இங்கே இருந்துக்கிறேன். குச்சி அப்புறம் கல் 2மே கடையில் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். அது எதுக்குன்னா, ராத்திரி நாய் பூனை எல்லாம் வரும் இல்லையா, அதை நான் தொட்டணும் இல்லையா, அதனால தான் முதல்லையே நான் எடுத்து வச்சிருந்தேன். ராத்திரி ராபர்ட்டும் பிரேமும் சாப்பிட்டு அப்பதான் தூங்க போனாங்க. அதே நேரத்துல ஷாம்லால் ஆட்டைய போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தான். வெள்ளக்காரன் தூங்கிட்டா போல, கைவசைய காட்ட வேண்டியதுதான். இத கேட்டதுமே அந்த இடத்துக்கு பிரேமும் ராபர்ட்டும் வந்து ஷாம்லால புடிச்சிட்டாங்க. டேய் நில்லுடா. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? எல்லாத்தையும் திருடுறியா? இப்போ ஜெயிலுக்கு போ. ஜெயில போய் ஏதாச்சும் இருந்தா திருடு போ. பிரேமும் ராபர்ட்டும் அந்த திருடன் ஷாம்லால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அவனை போலீஸ்கே ஒப்படைச்சிட்டாங்க. அந்த முழு ஊருமே பிரேமோட இந்த தைரிய சாகசங்களை பார்த்து சந்தோஷப்பட்டது. நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஒன்றும் இல்லாத போது கூட எனக்கு உதவி பண்ணீங்க. இப்போ கூட பண்றீங்க.
நான் ஊருக்கு போய் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் போக எனக்கு விருப்பமே இல்லை. அட நீ இங்கிருந்து போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லைப்பா. இந்த ஊர் ஜனங்களுக்கு உன்னோட தால் பாட்டி சுருமா ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ஜனங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இரு. உன்னோட வியாபாரம் கூட ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அந்த ஊர் முழுக்க இத பத்தி தான் சர்ச்சையா இருந்தது. அப்புறம் பிரேம் தன்னோட அப்பாவை போலவே அந்த ஊருக்கே ஊர் தலைவன் ஆயிட்டான்.